மிகவும் பழமையும் சக்தியும் வாய்ந்த ஓம் சக்தி ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் புனராவர்த்தன ஜூர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை அடையார் சாஸ்திரி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள வேண்டியவர்களுக்கு வேண்டிய அருள் வழங்கி கலியுகத்தின் பிரத்யாச மூர்த்தியாய் விளங்கும் மிகவும் பழமையும் சக்தியும் வாய்ந்த ஓம் சக்தி ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயம் புனரமைக்கப்பட்டு பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் நவகிரகங்கள் ஆகிய மூர்த்திகளுக்கும் 2 நாட்கள் தொடர் யாகங்கள் நடத்தப்பட்டு 3வது நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ புனராவர்த்தன ஜூர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக கமிட்டியினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இதில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். நிகழ்வின் இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி வலம்புரி விநாயகருக்கு, ஓம் சக்தி வலம்புரி விநாயகருக்கு, ஓம் சக்தி வலம்புரி விநாயகருக்கு. நம்முடைய ஓம் சக்தி வலம்புரி விநாயகர் அடையார் சாஸ்திரி நகர் முதல் குறுக்கு தெருவில் மிகவும் சக்தியுடனும் பிரகாசத்துடனும் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை கொடுப்பவராக அமர்ந்து கொண்டு 1960 வருடம் முதல் இன்று வரை 2025 வரை பல கும்பாபிஷேகங்களை பார்த்து இன்று 16/3/25 மிக மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது. இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், திருப்பதி ஏழுமலையானுக்கு ராமானுஜர் வந்துதான் இது வச்சாராம். கீழே ஆதிசேஷனாக அவதாரத்தில் வந்த ராமானுஜர் தான் கீழே வந்து அந்த எந்திரம் வச்சனால தான் அந்த பகவானுக்கு அவ்வளவு சக்தின்னு சொல்லிட்டு ஆன்மீகவாதிகள் சொல்கிறா நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய ஓம் சக்தி வலம்புரி விநாயகர் பெருமானுக்கு பல பூஜைகள் செய்து அவருடைய அருள் இன்னும் கூட வேண்டும் என்று எந்திரம் ஜபிக்கப்பட்டு அதை கோதண்டன் ஐயர் மூலமாக நம்முடைய ஓம் சக்தி வலம்புரி விநாயகருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அது முதல் சிறப்பு. அவரை 35 வருடைய சேவையை பாராட்டி நிர்வாகத்தின் சார்பாக அவருக்கு ஒரு பொன் மாலையை அணிவித்திருக்கிறோம். எங்களுடைய ஊர் மக்களின் நன்றி கடனுக்காக. அவள் அவர் தூரம் இந்த கோயிலை 35 வருடங்களாக உழைத்து முன்னேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுடைய ஓம் சக்தி வலம்புரி விநாயகர் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு அம்மா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் வாடகைக்கு வீடு தான் வந்தோமையா, பிள்ளையாரை வேண்டிக்கிட்டோம், 1,30,00,000 இப்போ வீடு வாங்கிட்டோம் போன வாரம் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட பெருமையாக சொல்லிட்டு போனாங்க. இப்போ இந்த 3 நாளாக இவ்வளோ விமரிசையாக எந்த கும்பாபிஷேகமும் நடைபெறவில்லை என்ற பொதுமக்கள் எல்லாரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக எல்லாருமே ஓம் சக்தி வலம்புரி விநாயகருடைய அருளை வேண்டி இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. ஸோ நாங்கள் எல்லோரும் மிக மிக நிர்வாகிகள் அனைவரும் மிக அற்புதமான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு வருஷம் பழமையானது இல்லை புதுமையானதா? இல்லை இது 1966 துரைராஜ் கிராமணி என்பவரும் செல்வன் கிராமணி என்பவரும் மற்றும் அவரோடு சேர்ந்த ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த கோயிலை உருவாக்கியது. இன்று படிப்படியாக உயர்ந்து இன்று இந்த பகுதியிலே பிரசித்தி பெற்ற ஓம் சக்தி வலம்புரி விநாயகராக அமைந்திருக்கிறார். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் ரூபாய் இப்போ நாங்கள் செலவு பண்ணி இருக்கிறோம். இதில் ஒரு பெரிய அற்புதம்னா 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கலெக்ஷன் எப்படி பண்ண போகிறோம் நிர்வாகிகளுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. நேற்று அந்த விநாயகரை சுற்றி கட்டியிருந்த துணியை எடுத்துட்டோம். ஏன்னா மற்ற ஆன்மீக காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த துணியை எடுத்த உடனே எங்கிருந்தாலும் அந்த நேற்றே 4 லட்ச ரூபா எங்களுக்கு கலெக்ஷன் ஆகிருச்சு. ஸோ இது எங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் கிளுகிழுப்பாகவும் இருக்கிறது. இது உண்மையாகவே நம்ம சக்தியினுடைய விநாயகருடைய சக்தி தான். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களாம் குழப்பத்தில் இருந்தோம், இவ்வளோ செலவை நம்ம எப்படி மீட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 2 நாளில் எங்களுக்கு எல்லாமே கலெக்ஷன் வந்து நிறையா. உங்கள் பேர்? என் பேர் தீனதயாளன். நான் தான் பொருளாளராக இருக்கிறேன். கடந்த 35 வருடங்களாக நான் பொருளாளராக இருக்கிறேன். தலைவராக ராஜேந்திரன் இருக்கிறார், செயலாளராக வக்கீல் அட்வொகேட் மணிகண்டன் இருக்கிறார், துணைத் தலைவர், துணை பொருளாளர், எல்லாம் நல்ல நிர்வாகம் இருக்கிறோம், செயல்படுறோம், நல்லா அப்படியே செயல்படுறோம், ஒற்றுமையாக இருந்து எல்லாம் செயல்படுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.